அதுதான் அந்த கியாமத்துடைய நாள் நிகழ்ற நாள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், இவருக்கு கண்ணுக்கு தெரியல வானம் நிக்குது, அந்த வானம் அப்படியே குழம்பும், வானம் அப்படியே குழந்து பஞ்சு பஞ்சா பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த கொடூரமான சம்பவங்களை, இந்த நிகழ்வுகளை மலக்குமார்கள் ஒரு ஓரத்துல நின்று பார்த்து கொண்டிருப்பாங்களா? மலக்குமார்கள் ஒரு ஓரத்துல நின்று பார்த்து கொண்டிருப்பாங்க. அதே போல அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களும், இந்த அண்ட சராசரம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரே ஒரு இது மட்டும் நீக்கும். அது என்னண்டா? அல்லாஹ்வுடைய அரிசி. அல்லாஹ்வுடைய அரிசி அல்லாஹ் தஆலா எதுல அவன் குர்சியை வச்சு அமர்ந்திருக்கிறானோ அந்த அரிசி மட்டும் நீக்கும். அந்த அரிசி ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية. அன்றைக்கு நாள் அதாவது எட்டு மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டிருப்பாங்க. இந்த அரிசையும் அந்த 8 மலக்குமார்களை தவிர வேற யாரையும் காண மாட்டீங்க. அப்படி இருக்கிற நேரத்துல மனிதர்கள் எல்லாம் கபூர்ல இருந்து அப்படியே எழுப்பாட்டப்பட்டு கூட்டிட்டு வந்து அல்லாஹ் முன்னுக்கு வைக்கப்படுவாங்க. அல்லாஹ் முன்னுக்கு வைக்கப்படுவாங்க. அதுக்கு போறோம் அப்படி கொண்டு வந்து வைக்கப்பட்ட மனிதர்கள் ஒருத்தருக்கு பின்னுக்கு ஒருத்தர் ஒளி ஏறாது, ஒருத்தருக்கு பின்னுக்கு ஒருத்தர் ஒளி ஏறாது, அங்க ஒளியறதுக்கு எந்த மரமும் நீக்காது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌமஇதின் அன்னைக்கு நாளையில தோடபூன, நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுக்கு தெளிவா விளங்குவீங்க. லா தக்ஃபா மின்கும் ஹாஃபியா, உங்கள ஒருத்தரும் என்னை விட்டு மறையேறாது, உங்கள ஒருத்தரும் என்னை விட்டு மறையேறாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், யாரெல்லாம் அல்லாஹ் தான் ரப்பு, அல்லாஹ் தான் என்னை படைச்சவன், அல்லாஹ்வுக்கு